அனைவருக்கும் வணக்கம். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று என்ன சொல்லி கொடுத்தனோ அதோட இது அப்படியே பார்ப்போம். ஓகேங்களா? சரி. ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகத்தை போடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளான ஒரு இதை நான் சொல்கிறேன். அது எப்படின்றத பார்த்துங்க. ஓகே, இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு ஜாதகம் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, ஜாதகன்றதை விட ஒரு ஜாதகத்தில் லக்னம் எப்படி இருக்கணும், லக்னாதிபதி எப்படி இருக்கணும். ஓகேங்களா? சரி, ஒரு ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி இவங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும். ஓகேங்களா? அது எப்படி நல்லா இருக்கிறது அப்படின்னாக்க, லக்னத்தில் சுபர்கள் இருக்கணும். சுபர்கள்னா யார்? சுபகிரகங்கள். லக்னத்தில் சுபகிரகங்கள் இருக்கணும். அடுத்தது லக்னத்தை சுபகிரகங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? சுபகிரகங்கள் பார்க்கணும். யாரை? லக்னத்தை பார்க்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி இருந்தால் லக்னம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்புறம் லக்னாதிபதி. லக்னாதிபதினா யார்? அந்த வீட்டோட அதிபதி. அந்த வீட்டு அதிபதி 5, 9, 4, 7, 10 இதில் உட்காந்துருக்கணும். ஓகேங்களா? லக்னாதிபதி திரிகோணம் என்று சொல்லப்படக்கூடிய 5, 9, கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய 4, 7, 10 அந்த 1 திரிகோணத்துலேயும் வரும், கேந்திரத்துலேயும் வரும். அதனால் அந்த 1 விட்டுடலாம். ஓகேங்களா? விட வேணாம், மனசில் வச்சுங்க. 1ன்றது லக்னம் தானே. இப்போ லக்னத்தில் தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்களா, சுபர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி, ரைட்டு, ஓகே. அதனால் லக்னாதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருக்கணும். லக்னாதிபதி அந்த லக்னாதிபதி போய் 6, 8, 12 போய் மறைஞ்சிடக்கூடாது. ஓகேங்களா? என்னது? 6, 8, 12 போய் மறைஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி அந்த லக்னாதிபதி பாவர்கள் கூட போய் சேர்ந்துடக்கூடாது. பாவர்கள் கூட சேர்ந்துடக்கூடாது. ஓகேங்களா? இவ்வளோ விஷயமும் முக்கியம். அப்போ ஒரு லக்னம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, லக்னத்தில் சுபகிரகங்கள் இருக்கணும், சுபர்கள் இருக்கணும். அடுத்தது சுபர்கள் பார்க்கணும். ஓகேங்களா? சுபகிரகங்கள் பார்க்கணும். யாரை? லக்னத்தை பார்க்கணும். அந்த மாதிரி இருந்தாக்க லக்னம் நல்லா இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து லக்னாதிபதி திரிகோணம் 5, 9 என்று சொல்லப்படக்கூடிய திரிகோணத்தில் இருக்கணும். அதே மாதிரி கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 4, 7, 10 அந்த மாதிரி இடத்துல அமர்ந்திருக்கணும். முக்கியமாக லக்னாதிபதி 6, 8, 12 என்று சொல்லப்படக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் போய் உட்காந்துடக்கூடாது, உட்காந்து மறைஞ்சிடக்கூடாது. அதே சமயத்தில் பாவ கிரகங்கள் கூட லக்னாதிபதி போய் சேர்ந்துடக்கூடாது. ஓகேங்களா? இதெல்லாம் இப்படி இருந்துச்சுனாக்க உங்களுக்கு லக்னம் லக்னாதிபதி நல்லா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ லக்னம் நல்லா இருக்கு, லக்னாதிபதி கெட்டு போயிட்டாரு. ஓகேங்களா? லக்னாதிபதி கெட்டு போயிட்டாரு. அது என்ன கெட்டு போயிட்டாரு அப்படின்னாக்கா, அதான் லக்னாதிபதி போய் 6, 8, 12 போய் மறையிறது, பாவகிரகங்கள் கூட போய் சேர்ந்துடுறது லக்னாதிபதி போய். ஓகேங்களா? இதே லக்னாதிபதி பாவராகவே இருந்தார்னு வைங்க. லக்னாதிபதி பாவராகவே இருந்தார்னா அவர் டைரெக்டாக பவர் ஆகக்கூடாது, இன்டைரக்டாக தான் பவர் ஆகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? டைரெக்டாக பவர் ஆகாமல் இன்டைரக்டாக பவர் ஆகணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னாதிபதி பாவராக இருந்தால் நேர் வலு இழந்து மறைமுகமான திக்பலம் போன்ற அமைப்பில் இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருந்தாக்க நம்மளுக்கு நல்லது பண்ணும். டைரெக்டாக பாவர்கள் பவரானா என்ன பண்ணும்? நம்மளுக்கு டைரெக்டாக தான் அதோட வேலையை பண்ணும், காரகத்துவத்தை பண்ணும். ஓகேங்களா? சரி, ரைட்டு, ஓகே. இப்போ லக்னம் நல்லா இருந்து லக்னாதிபதி கெட்டு போயிட்டாக்க
லக்னாதிபதி கெட்டு போயிட்டாருன்றது இப்போ தான் சொன்னேன் இல்லைங்களா? எப்படி எப்படி கெட்டு போகிறோம்? 6, 8, 12 அவர் போய் மறையக்கூடாது. அடுத்தது பாவகிரகங்கள் கூட போய் அவர் சேர்ந்துடக்கூடாது. ஓகேங்களா? இப்படி இருந்தாக்க அவர் வந்து கெட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். முக்கியமாக இருள் கிரகங்கள் கூட போய் சேர்ந்துடக்கூடாது. சரிங்களா? சரி. இப்போ லக்னம் வந்து நல்லா இருக்குது, லக்னாதிபதி வந்து நல்லா இல்லை, கெட்டு போயிட்டாரு அப்படின்னா அவங்க வந்து ஒரு 40 to ஒரு 60% நல்லா இருப்பாங்க. 40 to 60% அவங்களோட மார்க், அவங்களோட லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் 40 to 60% தான் நடக்கும். ஓகேங்களா? இதே லக்னமும் லக்னாதிபதி ரெண்டுமே வந்து கெட்டு போயிட்டாக்க, லக்னமும் கெட்டு போச்சு, லக்னாதிபதியும் கெட்டு போயிட்டாரு. அப்போ வந்து உங்களுக்கு பிலோ 45, பிலோ 45னா என்னது? 45%க்கு கீழே, 45% கீழே தான் அவங்களோட லைஃப் இருக்கும். ஓகேங்களா? அப்போ லக்னம் கெட்டு போய் லக்னாதிபதியும் கெட்டு போனால் பிலோ 45, லக்னம் நல்லா இருந்து லக்னாதிபதி வந்து கெட்டு போயிட்டாக்க 40லேருந்து 60, 65% இந்த மாதிரி ரெண்டுமே கெட்டு போயிடுச்சுனாக்கா, இப்போ சொன்னோம் இல்லைங்களா, பிலோ 45. ஓகே, ரெண்டுமே நல்லா இருந்தா, லக்னமும் நல்லா இருந்தது, லக்னாதிபதியும் நல்லா இருந்தா எப்படி இருக்கும்? அவங்களோட லைஃபு நல்லா சூப்பராக இருக்கும். எப்படி சூப்பராக இருக்கும்? அவங்க லைஃப்பில் என்னென்னலாம் நடக்கணும்னு இருக்குதோ, என்னென்னலாம் அவங்க வந்து நம்மளுக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே அவங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? எல்லா இன்பங்களும் அவர்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? எல்லா இன்பங்களும் கிடைச்சா, இது கிடைக்கிறதுன்றது எதை வச்சு இருக்குது? லக்னம் லக்னாதிபதி 2 பேருமே நல்லா இருக்கிறாங்க, இப்படி இருந்தால் மட்டும் நல்லா இருந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. மற்ற கிரகங்களையும் பார்க்கணும். ஓகேங்களா? மற்ற கிரகத்தையும் பார்க்கணும். லக்னம் லக்னாதிபதி நல்லா இருந்தாங்கன்னா, வலுவாக இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தாங்குவாங்கன்னு அர்த்தம். மற்ற கிரகங்களை பார்க்கணும். ஓகேங்களா? சரி, மற்ற கிரகங்கள்லாம் ஒரு மாதிரி கெட்டு போய் ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருக்குது, லக்னம் லக்னாதிபதி மட்டும் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க. அப்படியே இடி விழுந்தாலும் அப்படியே வந்து உட்காந்துருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா லக்னமும் ஸ்ட்ராங்காக இருக்குது, லக்னாதிபதியும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தாங்குவாங்க. இல்லை மற்ற கிரகங்கள்லாம் நல்லா இருக்குது, ஓகேங்களா, மற்ற கிரகங்கள்லாம் நல்லா இருக்குது, சுப கிரகங்கள்லாம் வந்து பார்க்குது, அதே மாதிரி வந்து இது திரிகோணத்தில் இருக்குது, ஆட்சி உச்சத்தில் சுபகர்கள் இருக்கிறாங்க, குரு வந்து உச்சமாக இருக்கிறாரு, குரு வந்து ஆட்சியாக இருக்கிறாரு, சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்கிறாரு, சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறாரு, தனித்த புதனாக இருக்கிறாரு, வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரு, சந்திர அதியோகத்தில் இருக்கிறாங்க. அதே மாதிரி சந்திர அதியோகத்தில் இல்லைனாலும் பௌர்ணமி விட்டு அடுத்த நாள் இல்லை அதுக்கடுத்த நாளாக இருந்தாலும் அந்த ஒளிக்கு ஏற்ப ஆப்போசிட்டில் 6, 7, 8 ஒளி இருக்கும். ஸோ அந்த அந்த அமைப்பு இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஜாதகம் எப்படி இருக்குன்றது எடை போட்டுடலாம். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் நல்லா இருந்து, இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் எல்லாமே இருக்குது, ஓகேங்களா, இருந்து ஒருத்தர் நல்லா இல்லை, நம்ம சொன்ன மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பார்ப்போம். திங்க் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். என்ன ஏன் வந்து நான் இப்போ ஜாதகம் நல்லா சூப்பராக நல்லா வெயிட்டாக இருக்குது, சந்திர அதியோகத்தில் இருக்குது, சந்திரன் வந்து சந்திரனும் சூரியனும் தங்களுக்குள் கேந்திரத்தில் இருக்கிறாங்க, அதே சமயத்தில் வந்து குரு ஆட்சியாக இருக்கிறாரு, உச்சமாக இருக்கிறாரு, இல்லை அப்படின்னாக்கா சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்கிறாரு, இல்லைன்னா ஆட்சியாக இருக்கிறாரு, தனித்த புதன் இருக்கிறாங்க, இப்படிலாம் இருக்கிற லக்னாதிபதி வந்து லக்னத்திலே இருக்கிறாரு, லக்னாதிபதி சுபராகவே இருந்து அந்த லக்னாதிபதி லக்னத்திலே இருக்கிறாரு, இல்லை திக்பலம் போன்ற அமைப்பில் லக்னத்தில் குருவும் புதனும் இருக்கிறாங்க. ஓகேங்களா? திக்பலம் சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டில் வந்து யார் இருக்கிறா? திக்பலம் 4ஆம் வீட்டில் யார்? சந்திரன் சுக்கிரன், இவங்க 2 பேரும் வந்து 4ஆம் வீட்டில் திக்பலம். 7ஆம் வீட்டில் வந்து லக்னத்துலேருந்து 7ஆம் வீடு சனி இருந்தால் திக்பலம். 10ஆம் வீட்டில் செவ்வாவும் சூரியனும் இருந்தால் திக்பலம். இந்த அமைப்புகள்லையும் ஜாதகத்தில் இருந்து ஏதாவது ஒரு இதில் இருந்து ரொம்ப சூப்பராக இருக்குது
அப்படின்ற நேரத்தில் அவங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்கலை அப்படின்னா என்ன காரணம்னாக்க தசா வந்து அவயோக தசாவாக நடந்துக்கிட்டு இருக்கும், யோக தசாவாக இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தசா மட்டும் இல்லை, புக்தியும் சேர்ந்து. ஓகேங்களா? தசா புக்தி ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு யோக தசா யோக புக்தி அப்படி நடக்கணும். அப்படி நடந்தாக்க நம்மளுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது, அப்படியே ஜம்முன்னு போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? இதே வந்து தசா வந்து அவயோக தசை நடந்து நமக்கு ஜாதகம் நல்ல வெயிட்டாக இருந்து என்ன யூஸு? நோ யூஸ், ஒரு யூஸும் கிடையாது. ஓகேங்களா? அதில் வந்து அந்த தசாநாதன் வந்து ஒரு மாதிரியான இடத்துல போய் இருந்துட்டார் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, சுத்தம். அதனால் எப்பயுமே வந்து ஜாதகமும் நல்லா இருக்கணும், தசா புக்தி அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? இது ரெண்டும் சேர்ந்தது தான். அதேமாதிரி பலன் வந்து எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்னு கேட்டால் ஆதிபத்தியம், காரகத்துவம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு தான் எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் அந்த தசையில் வந்து தசையோட அமைப்பில் ஆதிபத்தியங்கள் வேலை செய்யும், புக்திகள் அமைப்பில் காரகத்துவம் வேலை செய்யும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது புரிஞ்சுங்க. ஓகேங்களா? ஒரு தசை வந்து ஆதிபத்தியத்தை வச்சு இருக்குது, ஆதிபத்தியம் தசையை வச்சு இருக்குது, எப்படினாலும் மாற்றி வச்சுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி புக்தி வந்து காரகத்துவத்தை வரும். ஏன்னா தசாநாதன் வந்து அவர் பிரைம் மினிஸ்டர், தசாநாதன் வந்து பிரைம் மினிஸ்டர். இவர் புக்திநாதன் வந்து யார்? ஒரு கீழ் லெவலில் இருக்கிறவங்க. அப்படின்றப்ப வந்து யார் செயல்படுத்துகிறாங்களோ, இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ஆர்டர் போடுறாரு, இதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாக்க சீஃப் மினிஸ்டர் மூலியமாக அந்த இலாக்காக்கு வரும் இல்லையா, அந்த கீழே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முனிசிபாலிட்டியோட டிபார்ட்மெண்ட்டுன்னு வைங்க, கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்னு வைங்க, அந்த இடத்துல ஒரு தலைமை பண்புல இருப்பார் பாருங்க, தலைமை இடத்துல இருப்பார் இல்லைங்களா, அவர்கிட்ட வரும். அவரு தான் வந்து செயல்படுத்தணும். செயல்ன்றது என்னது? காரகத்துவத்தை பண்ணணும். காரகத்துவத்தை அப்போ யார் பண்ணுவா? புக்திநாதன் தான் பண்ணுவார். ஓகேங்களா? அப்போ தசா வந்து பிரைம் மினிஸ்டர், புக்திநாதன் வந்து அந்த கார்பரேஷனோட ஒரு ஹெட்டு, இல்லை முனிசிபாலிட்டியோட ஹெட்டு. ஏன்னா அந்த முனிசிபாலிட்டியில் தான் அந்த வேலையை நடக்கணும், இல்லை கார்பரேஷனில் தான் அந்த வேலையை நடத்தணும். அப்போ அந்த ஆஃபீஸில் இருக்கிற ஹெட் வந்து நடத்துவார். அப்போ பிரைம் மினிஸ்டர் எங்கே இருக்கிறாரு? இங்கே எங்கே இருக்கிறாரு? இடையில வந்து சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ செயல்படுத்துறது யார்? புக்திநாதன். அப்போ தசா வந்து ஆர்டர் போடுவார், செயல்படுத்துறது வந்து புக்திநாதன். ஓகேங்களா? இது மனசில் வச்சுங்க. இதை வச்சு தான் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? அதனால் லக்னம் எப்படி இருக்கணும், லக்னாதிபதி எப்படி இருக்கணும், அதேமாதிரி வந்து திக்பலம், ஸ்தான பலம், ஓகேங்களா, திருக் பலம், அடுத்தது இந்த மாதிரி பலத்தெல்லாம் வச்சு உங்களுக்கு வந்து இந்த ஷட் பலத்தில் வந்து மொத்தம் எத்தனை இருக்குது? 6 இருக்குதுங்களா? அதில் வந்து உங்களுக்கு 3 தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை 3 வச்சே நீங்கள் எடுங்க, அப்புறம் போக போக மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? பலன் எடுங்க. சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்காக என்னடா பேசிக்கிட்டே இருக்கிறேன், ஒன்றே உங்கள் போர்டுக்கிட்ட போக மாட்டேன்றேன் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. சரி, இப்போ போர்டு, ஏன்னா இதெல்லாம் சொல்லிட்டு தான் அங்கே போகணும். அப்போ தான் வந்து ஒரு சின்ன விஷயம், ஒரே ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கனால ஆணித்தரமாக புரிஞ்சுக்கணும். நிறைய கிரகங்களை போட்டு எல்லாத்தையும் பார்த்து அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி ஒன்றுமே புரியாமல் போகிறதுக்கு ஒரு கிரகத்தை மட்டும் போட்டு கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது வாழ்நாள் முழுக்க மறக்கவே மறக்காது. அதை பேஸை வச்சு அப்படியே மற்றதெல்லாம் பிடிச்சிடலாம். புரியுதுங்களா? அதனால் வந்து ஜோதிடத்தில் வந்து பலன் எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ முக்கியமான விஷயம். சரி, இப்போ நான் போகிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு லக்னம் வச்சுக்கலாம், மகர லக்னம் வச்சுக்கலாங்களா? சரி, மகர லக்னம். ஸோ 2 ஜாதகத்தை மட்டும் போட்டு ஒரு 2 விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் இன்றைக்கி. அப்புறம் அப்படி அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. செவ்வாய் இருக்கிறாரு, செவ்வாய் தசை நடக்குது.
செவ்வாய் தசை நடக்குது. இப்போ இங்கே எப்படி நம்ம வந்து செவ்வாய் தசைக்கு நம்ம பலன் எடுக்கணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க. இப்போ வந்து செவ்வாய் வந்து இங்கே எத்தனைல இருக்காரு? 8ல் இருக்கிறாரு. ஓகேங்களா? செவ்வாய் தசை செவ்வாய் புக்தின்னு வச்சுங்க. செவ்வாய் தசை சுயபுக்தி. செவ்வாய் தசை செவ்வாய் புக்தியில் செவ்வாய் புக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, இப்போ இங்கே என்ன நடக்கும்? செவ்வாயோட வீடு எந்த வீடு? லக்னத்துக்கு 1 2 3 4 4ஆம் வீடு வந்து செவ்வாயோட வீடு. 5 6 7 8 9 10 11. ஓகேங்களா? அப்போ 4க்கு உடையவரும் 11க்கு உடையவரும் யார்? செவ்வாய். அப்போ இந்த வீடு வந்து இப்போ செவ்வாய் தசை நடக்கிறதுனால இந்த வீடை வந்து நம்ம பார்க்கணும். தசை நான் தான் சொன்னீங்களா, தசைன்றது ஆதிபத்தியம், காரகத்துவம்ன்றது புக்திநாதன், புக்தி. ஓகேங்களா? அப்போ செவ்வாய் தசை இது வந்து தசைன்னு வச்சுங்க. இது தசை, இது புக்தி. இப்போ 4க்கு உரியவர், அடுத்தது 11க்கு உரியவர். இப்போ 4ஆம் வீட்டு ஆதிபத்தியம் என்னது? 4ஆம் வீட்டு ஆதிபத்தியம் தாய் சம்பந்தப்பட்ட, அடுத்தது வீடு, வாகனம், கல்வி, சுகஸ்தானம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தில் இருக்கு. அடுத்தது 11ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தில் லாபம், மூத்த சகோதரன். ஓகேங்களா? மூத்த சகோதரன். சரி, இப்போ இந்த 2 வீட்டோட ஆதிபத்தியம் தசை, செவ்வாய் தசை. இந்த 2 வீட்டோட ஆதிபத்தியம் இந்த 8ஆம் வீடுன்றது யாரு? புக்தி. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வீட்டோட பலன் என்னது? கடன் நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த 2 வீட்டோட பலனை இந்த செவ்வாயோட காரகத்துவத்து மூலியமாக தான் நடக்கும். ஓகேங்களா? இந்த 2 வீட்டு ஆதிபத்தியமும் செவ்வாயோட காரகத்துவத்து மூலியமாக தான் நடக்கும். ஓகேங்களா? அப்போ செவ்வாய் என்ன பண்ணுவார்? கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், இதெல்லாம் யார்? இந்த லக்னத்துலேருந்து 8ஆம் வீட்டோட இது. அப்போ அந்த வீட்டோட இதை பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஏன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் வீடு வந்து என்னது? அந்த காரகத்துவம் வந்து 8ஆம் வீட்டு வழியாக நடக்கும் நம்மளுக்கு. இப்போ 8ஆம் வீட்டில் என்ன இருக்குது? கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே நடக்கும். அப்போ அந்த தசையில், அந்த புக்தியில் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக 4ஆம் வீடு தாய் சம்மந்தப்பட்ட இதில் பிரச்சனை வரும். அதே மாதிரி சுகங்கள் கெடும், அதே மாதிரி கல்வி சம்மந்தப்பட்டது கெடும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மூத்த சகோதரனால் பிரச்சனை, இல்லை மூத்த சகோதரனுக்கே பிரச்சனை, அந்த மாதிரி இதெல்லாம் வரும். பாருங்கள், செவ்வாய் பார்வை வேறு இருக்குது. 1 2 3 4 செவ்வாய் பார்வை வேறு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மூத்த சகோதரன். அடுத்தது அந்த 11ஆம் வீட்டில் என்னென்ன வருமோ அங்கெல்லாம் அதுக்கு உண்டான பாதிப்பு கண்டிப்பாக வரும். இப்படி தான். அப்போ இந்த 2 வீட்டு ஆதிபத்தியமும் 8ஆம் வீட்டு வழியாக நம்மளுக்கு நடக்கும். சிம்பிளாக புரிஞ்சுங்க. ஓகேங்களா? 2 வீட்டு ஆதிபத்தியமும் நம்மளுக்கு 8ஆம் வீட்டு வழியாக நடக்கும். இப்போ 8ஆம் வீட்டுன்றது என்னது? கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், இதெல்லாம். புரிஞ்சுங்களா? சிம்பிளாக புரிஞ்சுங்க. தசைன்றது என்னது?
ஆதிபத்தியம். தசையோட இது வந்து ஆதிபத்திய விஷயங்கள்லாம் அங்கே நடக்கும். காரகத்துவம் வந்து புத்திநாதன் தான் செயல்படும். காரகன்றதுன்னா செயல்படுத்துகிற இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதே வந்து யார்? இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து புத்திநாதன். ஆர்டர் போடுறது தசாநாதன். அவ்வளோதான். இதுதான் வந்து ஆதிபத்தியம், காரகத்துவம். இந்த மாதிரி நீங்கள் வந்து பலன் எடுக்கணும். இன்னும் ஒரு ஜாதகம் வரும் சார், சிம்பிளான ஜாதகம் ஒன்று போடுறேன். லக்னம் வந்து மேஷ லக்னம், ஓகேங்களா? இங்கே வந்து குரு சந்திரன் 2 பேருமே இருக்கிறாங்க. இங்கே வந்து செவ்வாய் ராகு 2 பேரும் இருக்கிறாங்க. இங்கே சுக்கிரன் இருக்கிறாரு. இங்கே சனி இருக்கிறாரு. அப்போ ராகு இங்கே இருந்தால் இங்கே கேத்து இருக்கு இல்லையா? ஏன் 180 டிகிரி நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தது தான், ஓகேங்களா? சரி, இப்போ என்கிட்ட நான் இவங்க ஒரு 20 நாளைக்கு முன்னாடி வந்து என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து எப்படி இருக்குது டைமுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்டப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி. என்ன சொன்னேன்? என்ன சொல்லியிருப்பேன் சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன சொல்லியிருப்பேன்? இதை காரகத்துவத்தை மட்டும் சொல்லுங்கள். நான் என்ன சொல்லியிருப்பேன் டக்குன்னு பார்த்த உடனே சொன்னேன். என்னன்னு சொன்னீங்க? இப்போ இந்த பையனுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு அந்த விபத்து நடக்கிறதுக்கு உண்டான இது இருக்குது, அமைப்பு இருக்குது, பார்த்துங்க, உயிருக்கே கூட ஆபத்து இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இங்கே வாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து என்ன தசை நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ராகு தசை சுக்கிர புக்தி. ராகு தசை சுக்கிர புக்தி நடக்குது. இது இப்போ இது ரீசெண்டாக வந்த ஜாதகம். அவங்களுக்கு 2025 ஏதோ ஒரு மாதம் வரைக்கும் அவங்களுக்கு என்ன நடக்குது? நேரம் சரியில்லை, அவங்களுக்கு சுக்கிர புக்தி நடந்துட்டு இருக்கு. அது வரைக்கும் சுக்கிர புக்தி நடந்துட்டு இருக்கு. இப்போ என்ன சொன்னேன்? ஆக்சிடென்ட் சம்மந்தப்பட்டது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ லாபங்கள்லாம் தடைப்படும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிருக்கே கூட ஆபத்து இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம யாரை பார்க்கணும்? ஃபஸ்ட்டு அட்டமாதிபதி. அட்டமாதிபதி யார்? அஷ்டமாதிபதி யார்? செவ்வாய். அட்டமாதிபதி செவ்வாய். செவ்வாய் போய் எங்கே உட்காந்துருக்கிறாரு? 11ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. இப்போ 11ஆம் வீட்டு ஆதிபத்தியன்றது என்னது? அந்த லாபம் சம்மந்தப்பட்டது, ஓகேங்களா? சரி, அடுத்தது இது அட்டமாதிபதி. அடுத்தது பாதகாதிபதி யாரு? பாதகாதிபதி யார்? எப்படி கண்டுபிடிக்கிறது? பாதகாதிபதி 11. எப்படி? சரராசி. லக்னம் வந்து சரராசியில் இருக்குன்னா பாதகாதிபதி இது 11. 11ஆம் வீட்டில் அதிபதி யாரு? சனி. ஆ 16ஆம் வீட்டு அதிபதி வந்து யாரு? இந்த வீட்டோட அதிபதி சனி. ஓகே, அப்போ அந்த சனி எங்கே இருக்கிறாரு? கரெக்டாக குரு வீட்டில் இருக்கிறாரு. அப்போ சனி என்னவா இருக்கு? சுபத்துவமாக இருக்கா? ஏன் சுபத்துவமாக இருக்கு? குரு வீட்டில் இருக்கிறாரு. ரெண்டாவது குரு வந்து சனியை பார்க்குறாரு, ஓகேங்களா? அப்போ சனி பார்வை இங்கே இருக்கு பாருங்க, 1 2 3. சனி வந்து இங்கே பார்க்குறாரு, இங்கே பார்க்குறாரு. செவ்வாய் வந்து ராகு பீடிச்சிட்டாரு.
டிகிரிலாம் இருக்குது, அது இப்போ வேண்டாம் உங்களுக்கு. ஓகேங்களா? ராகு வந்து செவ்வாவை பீடிச்சு டோட்டலாக வந்து சனி வீடு வேற, சனி பார்வை வேற இருக்குது. ஆனால் சனி சுபத்துவம், சனி சுபத்துவமாக இருக்கிறனால சனி பார்வை வந்து என்ன ஆயிடுச்சு, கெடுக்காது, நல்லது பண்ணாது கண்டிப்பாக. ஆனால் அந்த பார்வை கெடு பார்வை கிடையாது. அதனால் ஆக்சிடெண்ட் ஆகும், அவர் உயிர் பொழைச்சிருவார் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? அப்போ எப்படி ஆக்சிடெண்ட் ஆகும் அப்படின்னா, மாரகாதிபதி யார்? சரராசிக்கு 2 7. அப்போ 2 7க்கு உடையவர் யார்? இங்கே 2க்கு 7க்கு உடையவர் யார்? சுக்கிரன். சுக்கிரன் 2க்கு உடையவர், 7க்கு உடையவரும் சுக்கிரன். அப்போ அந்த சுக்கிரன் என்னவா இருக்காரு? ரிஷபத்தில் ஆட்சியாக இருக்கிறாரு. அப்போ அந்த சுக்கிரன் வந்து யார்? நம்ம இதில் தசாபக்தியில் புக்திநாதன். அப்போ புக்திநாதன் என்ன பண்ணுவார்? செயல்படுத்துவார்ல, செயல்படுத்தி தானே ஆகணும் அவர். ரெண்டாவது வந்து அவர் வந்து பகை வேற. ஓகேங்களா? அந்த லக்னத்துக்கிட்ட அந்த டீம் சொன்னோம் இல்லைங்களா, இந்த அணி, அந்த டீம், இந்த குரு அணிக்கு சுக்கிர அணிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்போசிட்டு. அப்போ இது வந்து செவ்வாவோட, இந்த வீட்டு அதிபதி செவ்வா வந்து சுக்கிரனுக்கு என்னது? எதிரி. எப்படி எதிரி சொன்னேன்? அது வந்து சமம் கூட சொல்லலாம். ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சமம்ன்றது அது சும்மா சமம், அது கிட்டத்தட்ட பகை மாதிரி தான் அது கணக்கு. பகை மாதிரி, ஆனால் பகை கிடையாது, பகை மாதிரி. நம்மளுக்கு நட்புல இருக்கணும், நட்புல இருந்தால் நம்ம சேஃப். அப்போ வந்து நான் ஏற்கனவே சொல்லலை இல்லைங்களா, நாங்கள் இது கன்ஃபியூஸ் பண்ணல, இருந்தாலும் அதை சொல்லிடுறேன். எப்படி வந்து சமத்தில் வருது அப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னது? மூலத்திரிகோண வீட்டிலிருந்து ஒரு ஃபார்முலா சொன்னோம் இல்லைங்களா. அப்போ 2 4 5 அதில் சொன்ன பாருங்க. அப்போ அந்த 2வது வீட்டில் இருக்கிறது இவர் வந்து நட்பு, இவர் வந்து நட்புல இருக்கிறாரு. இந்த சுக்கிரன் வந்து நட்பு. இந்த வீட்டு அதிபதி சுக்கிரன் வந்து 7ஆம் வீடு இல்லையா. அப்போ பகைக்கு ஒரு ஃபார்முலா சொன்ன பாருங்க. அப்போ அது 7ல் வராருல. அப்போ இது பகை, அப்போ இது பகை, இது நட்பு, இது ரெண்டும் சேர்ந்து சமமாயிருது. ஓகேங்களா? அப்போ வந்து சுக்கிரன் வந்து சமம். ஓகே. இப்போ மாரகாதிபதி என்ன பண்ணும்? ஒன்று மரணத்தை கொடுக்கும், இல்லை மரணத்துக்கு நிகரான கண்டத்தை கொடுக்கும். ஓகேங்களா? இங்கே மரணத்தை கொடுத்துருக்கோம். ஏன் கொடுக்கல அப்படின்னா, குரு வந்து சனியை பார்க்குறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அந்த சனி வந்து எங்கே இருக்கிறாரு? குரு வீட்டிலே இருக்கிறாரு. ரெண்டாவது குரு சந்திர யோகத்தில் வேற இருக்கிறாங்க. குரு திக்பலமாக இருக்கிறாரு, சந்திரன் கூட இருக்கிறனால குரு சந்திர யோகம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, சுக்கிரன் வந்து செவ்வாவோட வீட்டை பார்க்குறாரு. அது பார்க்குறது இருக்கட்டும், நம்மளுக்கு அது அந்த இதுக்கு நம்ம போக வேணாம். இப்போ நம்மளுக்கு வந்து மாரகாதிபதி வந்து சுக்கிரன் வந்து சுக்கிர புக்தியில் அவர் செயல்படுத்தி தான் ஆகணும். ஆனால் செயல்படுத்தினார். கரெக்டாக வந்து காரில் போய் என்ன பண்ணாருங்க, லோக்கல் அவங்க வீட்டு பக்கத்தில் ஆக்சிடெண்ட் ஆகலை, தூரமாக கூட்டு போயிடுச்சு. ஏன் தூரமாக கூட்டு போச்சு? ராகுவோட வேலை என்னது? கூட்டு போயிடும் தனியாக கூட்டிகிட்டு போய். செவ்வாய் என்னது? பிளட்டு சம்மந்தப்பட்டது. ஆக்சிடெண்ட் ஆகி, ஓகேங்களா, பிளட்டு வெளியே வரணும், ஆக்சிடெண்ட் ஆச்சு, அடிபட்டுச்சு, எல்லாம் பண்ணுச்சு. இதுக்கெல்லாம் யார் இது பண்ணது? சனி வந்து உயிர் போகாமல் பார்த்துக்கிட்டாரு. சுக்கிரன் வந்து இது மாரகாதிபதி அப்படின்றனால அவர் செயல்படுத்துகிறார். ஓகேங்களா? அதுதான் விஷயம். ராகு வந்து தூரமாக கூட்டு போய், ராகு தசனாவே என்னதுங்க, நம்ம அந்த டீமில் சொன்ன போனாக்கா, இந்த ராகு வந்து அந்த டீமுக்கு, எந்த டீமுக்கு? குரு டீமுக்கு எதிரி. ஓகேங்களா? அந்த எதிரியான இது சனி வீட்டில் வேற ராகு உட்காந்துருக்கிறாரு, கூட
செவ்வாயும் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்போசிட்டான டீமில் வந்து வீட்டோடில் வந்து உட்காந்துருக்காரு. சனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்வை இருக்குது. அப்போ டோட்டலாகவே ரெண்டாவது செவ்வாய் பார்வையும் பாருங்கள் 1 2 3 4 சுக்கிரனுக்கு இருக்குது. ஸோ டோட்டலாகவே ஒரு ஒரு மாதிரி இன்னும் நிறைய சொல்லலாம். நான் உங்களுக்கு புரியுன்றதுக்காக சும்மா 1 2 விஷயத்தை மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதனால் வந்து இது ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதே மாதிரி நான் சொல்லி கரெக்டாக 20 நாளில் அது நடந்துச்சு. நான் சொல்கிறேன் காரில் போவேணாம் போனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 2025 ஏதோ ஒரு மாதம் சொன்னேன். 2025 அது வரைக்கும் டைம் சரியில்லை அப்படின்னு சொன்னேன். அதையும் மீறி வந்து கரெக்டாக அந்த இப்போ இது ரீசெண்டாக தான் போனார். போய் கரெக்டாக ஒரு அங்கேருந்து போய் ஒரு 75 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் ஒரு இடத்துல மெயின் ரோட்டில் ஹைவேஸில் வந்து அந்த காரை பார்த்தா அவ்வளோதான், உள்ளே இருக்கிறவங்க முடிஞ்சாங்க எல்லாமே அப்படின்ற மாதிரி தான். அந்த கார் எதுக்குமே ஆகாது, ஒன்றுத்துக்கும் ஆகாது, டோட்டலாக ஒன்றுமே இல்லை, அப்படியே பொட்டலம் கட்டின மாதிரி ஆகிப்போச்சு, அந்த மாதிரி கண்டிஷன். ஓகேங்களா? ஆனால் இவர் மட்டும் ஒரு அடி கூட இல்லை. அந்த ஒரு சின்ன ஒரு இந்த இடத்துல அடின்னா பிளட்டெல்லாம் வரல. அந்த பிளட்டு வந்து சும்மா காலில் மட்டும் அந்த நகம் வந்து அப்படி தூக்கிக்குச்சு. அது மட்டும்தான் பிளட்டு. மற்றபடி வந்து சும்மா சின்ன சின்ன அடி தான். அப்படியே ஜன்னல் வழியாகவே வெளியே வந்துட்டார். அது அவரே வந்துட்டார். அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து பார்க்குறாங்கள ஒழிய போச்சு ஆள் முடிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அப்படி தான் பார்க்குறாங்கள ஒழிய, இவர் பார்த்தீங்கன்னாக்கா அழகாக சீட்லேருந்து ஏறி அவ்வளோ கொஞ்சம் ஆளும் கொஞ்சம் இதாக தான் இருப்பார், வெயிட்டாக தான் இருப்பார். வெளியே அப்படியே ஜன்னல் வழியாக வெளியே வந்து அதுக்கப்புறமா தான் எல்லாம் வந்து இது பண்ணி தண்ணி கொடுத்து எல்லாம் இது பண்ணி அப்புறம் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகி இது பண்ணுறேன். எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த புக்திநாதன் வந்து செயல்படுத்துவார். செவ்வாய் பார்வை எங்கே பழச்சிட்டுனா செவ்வாய் பார்வை வேறு இருக்குது, சனி பார்வை செவ்வாய்க்கு இருக்குது, செவ்வாய் பார்வை சுக்கிரனுக்கு இருக்குது. சுக்கிரன்றது மாரகாதிபதி, 2 7க்கு உடையவர், நடத்திட்டார். ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு சிம்பிளான சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு 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 ஃபேமிலி ஜாதகத்தை நான் போடுறேன். அவங்க அம்மாவுக்கு வந்து எந்த விதத்துலையும் அவங்க அம்மாவை வந்து காப்பாற்ற முடியாது, எந்த விதத்துலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலியில் இருக்கிற ஜாதகத்தில் அந்த காரகத்துவத்தை எப்படி பண்ணியிருக்கு பாருங்கள். அதை வேணால் சாம்பிள் நான் போடுறேன் பாருங்கள். பாருங்க, நான் இந்த மாதிரி வந்து ஜாதகத்தை வந்து போட்டு எழுதி என்னென்ன இப்போ நான் இங்கே எழுதி போட்டேன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எழுதி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ பலன், நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து பக்கத்தில் பாருங்கள். இப்போ நான் இந்த மாதிரி எழுதிங்க பாருங்கள், எல்லாம் ஜாதகம் தான். பாருங்க, இந்த மாதிரி பலன்லாம் வந்து சைடில் எழுதிக்கிட்டிங்கன்னா, ஏன்னா நீங்கள் ஒன்று வந்து இது என்ன சொல்கிறது, இது கணிச்சு வச்சுருப்பீங்க, அது வந்து அடுத்தடுத்த விஷயம் பேசுகிறப்ப அது மறந்துடும் புதுசாக இருக்கிறவங்களுக்கு. அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, சைடில் நீங்கள் வந்து எழுதிக்கணும். இந்த மாதிரி சைடில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதாக இருக்குது, சரி இப்போ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் சைடில் அப்படியே எழுதுங்க. எங்கெங்கே எழுதுன பாருங்கள், நான் பாருங்கள் நிறையா இது எழுதியிருப்பேன். அந்த மாதிரி இதெல்லாம் பழைய நோட்டுங்க, இதெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக எழுதியிருப்பேன். பாருங்க, ஒரே ஜாதகம், இந்த ஒரு ஜாதகம் தான் இவருக்கு. பாருங்க, ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதியிருக்கேன் பாருங்க. புரியுதுங்க? இடம் பத்தலன்னு சொல்லி அடுத்த பேஜில் பாருங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு ஜாதகம், நவாம்சம் சேர்த்து போட்டிருக்கேன். ஒரு ஜாதகம் இவரோட இது பாருங்க, அப்படியே குட்டி குட்டியாக எழுதி இது ஃபுல்லாக இங்கே இது இடமே பத்தலை. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இது பண்ணிங்க, அந்த ஜாதகத்தை எடுத்து அதுக்கு பாருங்க வந்துட்டு.
அவங்க ஃபேமிலியில் இருக்க ஜாதகத்தை போடுறேன் பாருங்கள். அவங்க அம்மா எந்த விதத்துலையும் தப்பிக்க முடியாது, உயிர் பிழைக்க முடியாது அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம். கும்ப லக்னம், சந்திரன் செவ்வாய். ரிஷப லக்னம், சனி சந்திரன். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்க, ஜாதகம் மட்டும் கிடையாது, ஒவ்வொருத்தருடைய தசாபக்தி பார்த்தீங்கன்னா அப்படியே லிங்க் ஆகுது. இது வந்து தங்கச்சி, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க அக்கா, இவங்க தங்கச்சி. அடுத்த தங்கச்சி இதை போடுற பாருங்க. அடுத்த தங்கச்சி இது வந்து என்ன லக்னம்? சிம்ம லக்னம். சிம்ம லக்னம், சந்திரன் செவ்வாய் சனி. ஓகேங்களா? அடுத்தது இவர் தான் பெரிய அண்ணன், இவங்க எல்லாத்துக்கும் இவர் தான் அண்ணன். அவர் இதில் பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய். இது சந்திரன் செவ்வாய், சந்திரன் செவ்வாய். லக்னம் வந்து மேஷ லக்னம். லக்னம் வந்து மேஷ லக்னம். அடுத்தது இவருக்கு அடுத்தவர் இவருக்கு அடுத்தவர் லக்னம் வந்து கும்ப லக்னம். கும்ப லக்னம், சந்திரன் செவ்வாய் ராகு. இவருக்கு அடுத்தவர் என்னடா இத்தனை பிள்ளைங்கன்னு பார்க்குறீங்களா? அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் இவ்வளோ பேர், பிள்ளைங்க மட்டும். அவரும் கும்ப லக்னம், சந்திரன் செவ்வாய். ஓகேங்களா? சந்திரன் செவ்வாய். ஓகே, இதில் பாருங்கள், இன்னொருத்தர் இருக்கிறாரு. எங்கே போச்சே தெரில. இவரோட தம்பி ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். சரி, ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா சரி, ஒரு சஷ்டாஷ்டகம். ஓகேங்களா? கும்ப லக்னம், சஷ்டாஷ்டகம், சந்திரன் செவ்வாய் இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்குது? நீச பங்கம் ஆகிப்போச்சு. அப்போ நீச பங்கம் அப்படின்றப்ப
ஆட்டோமேட்டிக்காக அங்கே சந்திரன் ஆட்சியாக இருந்தாலுமே அங்கே பிரச்சனை வந்துருச்சு. ரெண்டாவது அந்த தசாபக்தி அதுக்கு தகுந்த மாதிரி வந்துச்சு. அதே மாதிரி இவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சனி பார்வை வந்து சந்திரனுக்கு இருக்குது. செவ்வாய் எங்கே இருக்குன்னு தெரியல. என்ன ஜாதகம்? செவ்வாய் இங்கே இருக்காரு பாருங்க. செவ்வாய் இங்கே இருக்காரு. கரெக்டாக வந்து சஷ்டாஷ்டக தசாபக்தியில் அடி வாங்கிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இவரோட ஜாதகத்தில் சனி பார்வை செவ்வாய்க்கு, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் செவ்வாய் அங்கே முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சந்திரன் செவ்வாய் சனி பாவத்துவம் அது ஒன்று. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் ராகு, செவ்வாய் உச்சம், ராகு வேற கூட, சந்திரன். ஸோ டோட்டலாகவே முடிஞ்சிச்சு. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் உச்சம், இங்கே வந்து 12ஆம் வீடு, இதுவும் 12ஆம் வீடு, இது பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் வீடு. இது எல்லாமே பிரச்சனை. அதே மாதிரி வந்து இந்த 3ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கு இல்லைங்களா, செவ்வாயோட இது என்னது, 3ஆம் வீட்டில் சகோதரன். அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குது, காரகோ பாவனாஸ்தி அதுங்களா, 3ஆம் வீடு தானே காரகோ பாவனாஸ்தி. அப்போ வந்து அவர் இறந்துட்டார். ஓகேங்களா. அது மாதிரி வந்து சிம்பிளாக போட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது முன்னாடியே இருந்துச்சு, அதனால் உங்களுக்கு போட்டேன். அதனால் வந்து எதுக்கு நான் இதை வந்து போட்டேன் உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு சம்பவம் ஒருத்தருக்கு நடக்க போகுது அப்படின்னா ஃபேமிலியில் இருக்கிற ஜாதகங்கள் எல்லாத்தையும் வாங்கி பார்த்தா அப்படியே எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா லிங்க்கு கொடுக்கும். லிங்க் இருந்தால் தான் நீங்கள் மற்ற யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை, அவங்க வந்து என்னங்க இதை பிரச்சனை வருமா, ஆப்ரேஷன் பண்ணலாமா, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாமா, மருத்துவ செலவு பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. கேட்குறப்ப நம்ம வந்து அவங்க ஜாதகத்தை மட்டும் வச்சு சொல்லக்கூடாது, வீட்டில் இருக்க ஜாதகம் எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு பார்த்தா எல்லாத்துலேயும் லிங்க் ஆகும். ஓகேங்களா. இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணவங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாதகங்கள் வந்து என்கிட்ட எல்லாம் அப்நார்மலோட ஜாதகங்கள்லாம் நிறைய வச்சுருக்கேன் நான். ஓகேங்களா. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் இன்னொரு விஷயம் நான் சொன்னது பார்த்திங்கன்னா எல்லாமே அட்வான்ஸாக சொல்லிடுவேன். அவங்க எப்படி இருக்குது, அதாவது அவங்க வந்து சில பேர் பார்த்திங்கனாக்கா ஆரம்ப காலத்தில் நான் வந்து என்ன பண்ணுவேன், மைண்டில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஜாதகம் தான் இருக்கும். யாராவது ஒருத்தன் புதுசாக பேசினா டக்குன்னு அவங்களோட டைம் வாங்கிடுவான். பைத்தியம் முடித்த மாதிரி இருப்பான். பைத்தியம் என்னது, அவங்க டைம் வாங்கணும், உடனே ஜாதகத்தை கணிக்கணும், போடணும், என்ன இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அடுத்தது அந்த நம்மளுக்கு வந்து இபியில் வேலை செய்கிறவங்க, சூரியன் சம்மந்தப்பட்டதில் வந்து இபியில் வேலை செய்கிறவங்க, அந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டதில் வேலை செய்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்கள்ட்ட இருக்க ஜாதகங்கள்லாம் வாங்குவேன். வாங்கி பார்த்தா கரெக்டாக அவங்களுக்கு சூரியன் வந்து என்னவாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். சிம்மாதிபதி வலுத்து குரு சுக்கிர பார்வைகள் இருக்கும். ஓகேங்களா. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா சிம்மாதிபதி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சுபகிரகங்கள் பார்வை இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலையில் இருப்பாங்க, எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் இருப்பாங்க. இதில் வந்து தொழில் ஸ்தானமும் பார்த்திங்கன்னா 10ஆம் இடமும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அமையும். அடுத்தது பார்த்திங்கன்னா என்னது, அது செவ்வாய் சம்மந்தப்பட்டதில் என்னது, இந்த பூமி லேண்டு வச்சு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, லேண்டு வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அந்த லேண்டை வச்சு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இது வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு சனியும் நல்லாயிருக்கும், செவ்வாயும் நல்லாயிருக்கும், ரெண்டுமே சுபத்துவமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பூமிக்கு உண்டானது நடக்கும், சனிக்கு உண்டானது நடக்கும். சனிக்கு உண்டானது என்னது, இது விவசாயம், செவ்வான்றது பூமி. அப்போ பூமியில் வந்து சனி வேலை செய்வார். அப்போ விவசாயம் சம்மந்தப்பட்ட வேலை இந்த மாதிரி. அடுத்தது செவ்வாய் சனி. அதே மாதிரி சனி ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இரும்பு சம்மந்தப்பட்டது, சிவில் இது கன்ஸ்ட்ரக்ஷனு, அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இல்லாமல் இந்த அழுக்கு சம்மந்தப்பட்டது இது எல்லாம் பார்த்திங்கன்னா சனியோட இதில் வந்து இருக்குது. அந்த மாதிரி நான் எதுக்காக நான் குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா அந்தந்த வேலையில் செய்கிறவங்களாம் நானாக போய் கேட்பேன்,
அது கேட்கறதுக்கே நமக்கு ஒரு ஒரு மாதிரியாக இருக்கும். என்னடா இது இவங்கள்ட்ட போய் டைம் கேட்குறோமே, அவங்கள்ட்ட இருக்குமா இருக்காதா அப்படின்னா கரெக்டாக சொல்லுவாங்க டைம். அப்படியே ஃபிங்கர் டிப்பில் நுனி நாக்கிலே வச்சுருப்பாங்க. அதை அவங்க சொல்கிறப்பே அங்கே அந்த டேட்டு டைம் எழுதுறப்பே இங்கே அப்படியே மனசுக்குள்ளே இந்த இந்த ஜாதகத்தில் இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி போட்டு கணிச்சு பார்ப்போம். கரெக்டாக நம்ம என்ன நினச்சோமோ அதே மாதிரி இருக்கும். அதுதாங்க ஜோசியம். அந்த இன்ட்ரெஸ்ட்டு தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எப்படினாலும் சொகுசாக இருக்கணும்னு தான் பார்ப்பாங்க. சுக்கிரன் வந்து கெட்டு போகாமல் இருந்துச்சுன்னா, கெட்டு போகிறதுனா என்னது, ராகு கேதோட சேரக்கூடாது, அவ்வளோதான். கேது கூட ஒன்று நான் சொல்ல மாட்டேன். ராகு கூட சேர்ந்தாச்சுனாக்கா அந்த டிகிரி வைஸ் பார்த்தோம்னா ரொம்ப க்ளோஸ் கான்டாக்டில் இருக்குனாக்கா கண்டிப்பாக சுக்கிரன் வந்து பிரச்சனை. ஓகேங்களா? அப்போ சுக்கிரன் சம்மந்தப்பட்டதெல்லாம் அவங்களுக்கு நடக்காது. இதில் வக்ரமானாலும் சுக்கிரன் வந்து வக்ரமானாலும் அவங்க வந்து இன்பத்தை எல்லாம் வந்து அவங்க பெருசாக அனுபவிக்க முடியாது. அவங்க இப்போ சுக்கிரன் ஆதிக்கத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னாவே அவங்க பார்த்தாவே சொல்லிடலாம், இவங்க சுக்கிரன் ஆதிக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்கள பார்த்தா அந்த மாதிரி சுக்கிரன் ஆதிக்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்காது, சுக்கிரன் வக்ரமானவங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள வந்து அவங்களோட திங்கிங்கே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், மாறுபட்ட திங்கிங்கில் இருக்கும். ஒரு விஷயத்தை வந்து ஸ்ட்ரைட்டாக பேச மாட்டாங்க, சுற்றி வளைச்சி பேசி கடைசியில் அங்கே வருவாங்க. நம்மளுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடும். இதெல்லாம் வந்து சுக்கிரன் வக்ரமானவங்க. ஓகேங்களா? அடுத்தது புதன் வக்ரமானவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட திங்கிங்லாம் அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மாதிரி வித்தியாசமான திங்கிங்கில் இருக்கும். அப்படியே இது ஒரு சில பேர் வந்து தனியாக பேசிகிட்டே போவாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வக்ரமானவங்க. அதே மாதிரி தனிமையில் இருப்பாங்க. தனிமையில் இருந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அது வந்து பெருசாக செயல்பாடுல பெருசாக இருக்காது அந்த மாதிரி. ஆனால் திங்கிங் மட்டும் இருக்கும். தனியாக பேசிட்டு போவாங்க, செயல்பாடு பெருசாக இருக்காது. ஓகேங்களா? சரி, ரைட்டு. அதே மாதிரி வேறு என்ன கிரகம் இருக்குது? சனி சொல்லியாச்சு, செவ்வாய் சொல்லியாச்சு. புதன் ஆதிக்கத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட நெருங்கவே முடியாது சுபத்துவமாக இருக்கிற வரைக்கும். பாவத்துவமாக ஆயிடுச்சுனாக்கா அவங்கள மாதிரி கிரிமினல் வேறு யாருமே கிடையாது. புதன் மட்டும் பாவத்துவமாக ஆயிடுச்சு, சனி செவ்வாய் கூட சேர்ந்து ஒரு மாதிரி ராகு எல்லாம் சேர்ந்துச்சுனாக்கா புதன் முடிஞ்சு கதை. நீங்கள் புதன் உச்சமாக இருந்தால் கூட ஒன்றும் பண்ண முடியாது. மூல திரிகோணத்தில் இருந்தாலும் சரி, உச்சமாக இருந்தாலும் சரி, ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஒன்றுமே பண்ண முடியாது. புதன் அந்த கெட்ட விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த மூளையை யூஸ் பண்ணுவாங்க, நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னாக்கா புதன் கெட்டு போயிட்டாரு, ராகுவோட சேர்ந்துட்டாரு. சனி இல்லை செவ்வாய் பார்வை இல்லை சனி பார்வை ஏதோ ஒன்று. ஓகேங்களா? இந்த மாதிரி புதன் சொல்லியாச்சு. புதன் ஃபஸ்ட்டு சூரியன் சொல்லியாச்சு. அடுத்து சந்திரன் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மற்ற ஜாதகங்கள்லாம் கிடச்சிருச்சு. இந்த சந்திரன் வந்து நாங்கள் எல்லாம் தெரியும், அதே மாதிரி இது கணிச்சிருக்கிறேன், இது பலன் சொல்லியிருக்கிறேன். ஆனால் வந்து சந்திரனுக்கு உண்டான இதை நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணல. அவங்களா வருவாங்க, கேட்பாங்க, இந்த மாதிரி நான் சொல்லிடுவேன், ஓகே. ஆனால் கிராஸ் செக் பண்ணணும், இவங்களோட ஜாதகத்தை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு கரெக்டாக வந்து ஒருத்தர் பால் மோர் வந்து ஒரு டெம்போவில் வச்சு அது அந்த அந்த இது நல்லாயிருக்கும். டெய்லி நான் அந்த பக்கம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா யாராவது 2-3 பேர் நின்று குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. மெயின் ரோட்லேயே நான் சொல்கிறேன், இது குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் அங்கே வண்டிகள் நின்று இப்போ கேட்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. இருந்தாலும் கேட்கணும், என்னைக்கா இருந்தாலும் நான் அந்த பக்கம் தான் இல்லை, நான் வருவேன் டெய்லி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் குடிச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. மோரே நம்ம குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. சரி, இருந்தாலும் இறங்கி அவர் என்ன சார் என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அவர் என்னென்னமோ விற்றுக்கிட்டு இருந்தார், பால் மோர் இந்த நெய் என்னென்னமோ விற்றுக்கிட்டு இருந்தார். அது ஒன்றும் இல்லைப்பா, நான் இந்த மாதிரி வந்து ஜோதிடர், நான் நீங்கள் இப்போ உங்கள் தொழில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களா, அதுக்கு உண்டான இது ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். ஒரு இது என்ன சொல்கிறது, கிராஸ் செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்படிங்களா, உங்கள் என்ன சார் இருக்குது, அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து உங்களோட பிறந்த நேரம் இருக்குது அப்படின்னு கேட்டேன். இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பாக்கெட்லேருந்து ஒரு டைரி எடுத்தேன், சின்ன பாக்கெட் டைரி மாதிரி ஒன்று எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்து கரெக்டாக சொன்னாப்புல. சொல்லி உடனே அங்கேருந்து வந்து உடனே ஒரு இது இருந்துச்சு, பக்கத்தில் மரம் இருந்துச்சு. அந்த மரத்துக்கிட்ட வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு டக்குன்னு என்ன பண்ண மொபைல் எடுத்து பார்த்தவொன்னே கரெக்டாக பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து இது சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உச்சமாக இருக்குது.
அவர் வந்து எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த தொழிலை விட்டுட்டு வேற எந்த தொழிலும் பண்ண மாட்டார். அந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு. ஓகேங்களா? எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் அவர் பால் சம்மந்தப்பட்டதுலேயே தான் வருவார். இரண்டாவது அழியும் பொருள். இன்னைக்கு நம்ம ஒன்று வாங்கணும் அப்படின்னா, அதாவது பால் சம்மந்தப்பட்டது, வெஜிடபிள்ஸு, ஜூஸு, அதாவது அழியும் பொருள். மொத்தத்தில் அழியும் பொருள் எவ்வளோ இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம சாப்பாடு, அரிசி கிரிசி இது எல்லாமே அது அழியும் பொருள் தானே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து இது எல்லாத்த விட மெயினாக வந்து பால் சம்மந்தப்பட்ட வியாபாரம் தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறமா நான் முடிச்சுட்டு வீட்டுக்குலாம் இது நம்ம எங்கே போகணுமோ அங்கே போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரப்ப அந்த பையன் வந்து காலியாக இருந்தான். இது யாரும் இல்லை. அப்போ அந்த பையன்ட்டு வந்து கேட்டேன், என்னப்பா என்ன இந்த தொழில் எத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவன் சொல்கிறான், ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. ஆரம்பத்தில் வந்து எங்கள் அப்பா பண்ணிக்கிட்டு இருந்தார், சாதாரணமாக பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ வந்து நான் கொஞ்சம் விரிவுபடுத்தி வண்டி கிண்டிலாம் வாங்கி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் ஒரு பால் சொசைட்டி மாதிரி நாங்கள் இப்போ இது வைக்கிறதுக்கு லோன் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, பேங்க்கில் லோன் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப தான் தெரியுது இந்த ஜோசியமும் இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்றத கண்கூட பார்க்க முடியுது. ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஜோசியத்தை நம்புகிறீங்களோ அந்த அளவுக்கு ஏதோ பார்க்குறோம், ஏதோ கணக்கு போடுறோம், ஏதோ பலன் சொல்கிறோம், ஏதோ காசு கொடுக்குறாங்க அப்படின்லாம் இருக்கக்கூடாது. தொழில்முறை ஜோதிடர் அப்படின்றது அது வேற. இது வந்து சர்வீஸாக பண்ணணும். ஓகேங்களா? சர்வீஸாக பண்ணணும். சர்வீஸாக பண்ணுறப்ப சர்வீஸாக யார் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்வால்மெண்ட்டு. அந்த இன்வால்மெண்ட்டு வந்து யாருக்கெல்லாம் அந்த ஈடுபாடு வந்து எந்த அளவுக்கு வந்து ஜாதகம் கணிக்கிறதுல, ஜாதகம் இது வாங்குறதுல, கணிக்கிறதுல, இந்த சர்வீஸில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மற்றதெல்லாம் தன்னால் தேடி வரும். ஓகேங்களா? தன்னால் தேடி வரும். அதனால் வந்து இப்போ இது சந்திரன் சொல்லியாச்சு, மற்ற எல்லாம் புதன் சொல்லியாச்சு, செவ்வாய் சொல்லியாச்சு. செவ்வாய் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா கரெக்டு. இப்போ நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, மற்ற ஜாதகத்தில் இந்த இது டாக்டருங்க ஜாதகம், அந்த ஜாதகம், இந்த எல்லாத்தையும் அந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் அப்படியே அப்பட்டமாக இருக்கும். 10ஆம் இடம் வந்து சுபத்துவமாக இருக்கும், இல்லை வேறு இடத்துல இருந்தாலும் செவ்வாய் சுபத்துவமாக இருக்கும், இல்லை செவ்வாய் வக்ரமாக இருக்கும், வக்ரமாகி சுபத்துவமாக இருக்கும். ஏதோ ஒன்று செவ்வாய் வந்து சுபத்துவமாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி செவ்வாய் வந்து வக்ரமாகி எப்படின்னா சயின்டிஸ்டாக கூட இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சனியும் வந்து இது வளர்த்துருக்கும், சனியும் வளர்த்துருக்கும், செவ்வாயும் வளர்த்துருக்கும். சயின்டிஸ்டாக கூட போவாங்க. டாக்டருக்கும் சனியும் செவ்வாய் ரெண்டுத்துக்கும் அந்த மாதிரி இதாக இருக்கணும், சுபத்துவமாக இருக்கணும். இது மாதிரி நிறையா இருக்குது. ஓகேங்களா? அதனால் வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே வாங்க. அப்படியே ஒவ்வொரு ஜாதகங்கள்லாம் வாங்குங்க, கூச்சப்படாதீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஜாதகத்தை எப்படா கேட்குறது, டைம் மட்டும் வாங்கிக்கோங்க, மற்றதெல்லாம் நீங்கள் எடுத்துடுறீங்க. ஓகேங்களா? சரி, ரைட்டு. ரொம்ப நேரம் பேசிட்டேன். சரி, அடுத்தடுத்து அப்படியே ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகேங்களா? சரி, இதோட முடிச்சுக்கிறேன். நீங்களும் வந்து ஒவ்வொருத்தட்ட ஜாதகத்தெல்லாம் வாங்கி கணிங்க. ஓகே, நன்றி. இதோட முடிச்சுக்கிறேன்.